ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தம் கறி ஹைதராபாத் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக நீங்கள் 1/2 கிலோ பீஃபு, மட்டன் இல்லைனா சிக்கன் எது எடுத்தாலும் நான் இப்போது காமிக்கிற குவான்டிட்டி தான் நீங்கள் எடுக்கணும். நான் கையளவுக்கு கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 தேங்காய் பத்தை ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இப்போ மசாலாஸில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், மீதி எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா, ஜீரக பவுடர், பெப்பரு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஸ்பைசஸ் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா கரம் மசாலா போடுறதுனால. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஆப்டாக இதை எடுத்துக்கோங்க. 150 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். ஏன்னா ஹைதராபாதி ஸ்டைலில் மோஸ்ட்லி டொமேட்டோஸ் எடுக்க மாட்டாங்க, கர்ட் தான் எடுத்துப்பாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற கறியில் ஒன்றா போட போகிறேன். எப்போவுமே தேங்காய் நாம் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவோம் கிரேவிஸ்லலாம். பட் ஹைதராபாத் ஸ்டைலில் தேங்காவை துருவி நல்லா சிம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. டேஸ்ட் இந்த மேரினேட்லேயே வந்துடும். இப்போது இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு நான் எப்படியும் 2 hours மேரினேட்டில் வைக்க போகிறேன். இது நீங்கள் காலையில் சமைக்கணுன்னா நைட்டே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எடுத்து கூட சமைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிரும் தேவையான அளவு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி, சில பேர் இதிலே ஆயில் கலந்தும் வச்சுப்பாங்க, 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு வச்சுருவாங்க. பட் நான் அப்படி பண்ணலை. ஜஸ்ட் இந்த மிக்சரை கலந்து 2 hours மேரினேட்க்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் கடாயில் எண்ணெய் போட்டேன். உங்களோட இஷ்டம் தான். இப்போவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா கடாயில் எண்ணெய் போடலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு இப்போ இந்த செஞ்சு வச்ச இந்த மிக்சரை அதில் போட போகிறேன். போட்டுட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட போகிறேன். இப்போது ஜஸ்ட் அந்த கிரேவிக்கு மேலோட்டமாக தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் இப்போ இந்த மசாலா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes. இப்போது அங்கே நான் எடுத்து வச்சுருந்த அந்த கிண்ணத்துலேயே தண்ணி போட்டு 1 டம்ளர் அதை ஊற்றிடணும்னா பாருங்கள், கரெக்டாக அந்த கிரேவிக்கு மேலோட்டமாக கொஞ்சம் தண்ணி நிற்கிதா. இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் தம்முக்கு விடணும். தம்மோட ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். தம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 to 20 minutes ஆகும். அதுவே ஹார்டான பீஃபும் மட்டனும் எடுத்திங்கன்னா 45 minutes ஆகும். சாஃப்டான பீஃபும் மட்டனும் எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக 30 minutes. நான் ஹார்ட் அண்ட் சாஃப்ட்னு நிறைய பேருக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் எப்போவுமே 30 minutesக்கு தம் வச்சுட்டு நீங்கள் கறி எடுத்து பாருங்கள். நான் எடுத்து பார்க்குறேன், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது அண்ட் தண்ணியும் அவ்வளோவா வற்றலை. ஸோ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி 15 minutes இதை வச்சுட்ட பிறகு நீங்கள் பாருங்கள், அது அப்படியே அந்த கறி அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து போய் ஸ்மாஷ் ஆகி செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு. தொடர்ந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி எண்ணெல்லாம் மேலே பிரிஞ்சு அப்படியே அந்த கறி தம்லேயே வெந்துச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு, நான் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 minutes அகெயின் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நான் இறக்கிட்டேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான தம் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது குக்கர்லேயும் செய்யலாம். பட் மேரினேட்க்கு கண்டிப்பாக 2 மணி நேரம் கொடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 3-4 விசிலுக்கு விட்டுட்டு ஸ்லோவாக நீங்கள் 5 நிமிஷம் தம் விட்டாலே போதும். குக்கரில் உங்களுக்கு டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடும். அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்தி இல்லைனா சாதத்துலேயும் நீங்கள் சாப்பிடலாம். நான் ஜீரா ரைஸ் செஞ்சு அதுக்கு தொட்டுக்க இதை செஞ்சுருந்தேன். ஜீரா ரைஸோட ரெசிபியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.